அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 0.70% வந்து அப் கொடுத்தது. ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை, இருந்தாலுமே கூட என்ன சொல்கிறதுனா ஒரு 0.70% மட்டும்தான் மூமெண்ட் வந்து கொடுத்தது. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி மிட் நைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 0.40% வந்து ஒரு அப்சைடு வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ $0.29 வந்து அப் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதோட ரெக்கவரி எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா ஸோ நல்லா டவுன் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டில் அகைன் வந்து $72 போயிட்டு ஸோ இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலையும் ஃப்ரைடே வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 27 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இதோட சப்போர்ட் ஜோன் இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6191, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 6359. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் ஆயிலே பார்த்தோம், ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனால் பையிங் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டலோட ஹை 6300. ஸோ செகண்ட் டார்கெட் வந்து 6359 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 6300 பை சைடு, செகண்ட் டார்கெட் வந்து 6359. ஆனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் லைன் தான். கிட்டத்தட்ட இங்கே ஜனவரி 27 இருந்து பிப்ரவரி 6 வரைக்கும் இருக்கிற எல்லா கேண்டிலோட ஒரு ஆவரேஜ் லைன் தான் பார்த்தீங்கன்னா 6307. ஸோ ஹையை பிரேக் பண்ணால் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு 6307 வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கான க்ரூட் ஆயில் ப்ரெடிக்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அகைன் வந்து இந்த ரேஞ்ச் வந்தது அப்படின்னா சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகாமல் கொஞ்சம் க்ளோஸுக்கு மேலெல்லாம் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்குனது அப்படின்னா 6199 வந்தால் ஸோ தாராளமாக வந்து நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6307, ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நாம் வந்து புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணனாலோ இல்லைன்னா செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணனாலோ ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது 6307 வந்ததுக்கப்புறம் தான் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர ஸோ அவசரப்பட்டு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணும். பட் கேப் அப் விழுந்தது அப்படின்னா ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஹை வந்து 6260, சப்போஸ் 6270னா ஸோ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் பக்கம் நாம் வந்து இப்போ ஒரு பை சைடு வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரெடிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ இப்போதைக்கு கம்ப்ளீட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா செல்லிங் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸ் 298ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரைடேவோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 300.7. ஸோ அதை பிரேக் பண்ணால் பை சைடு வந்து போகும். இல்லை அப்படின்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கு தான் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் தான். கிட்டத்தட்ட ஹையை பிரேக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா கண்டினியூஸாக ஒரு புள்ளி சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டுலேயும் சில்வர்லேயும் இருக்குது. ஸோ ஜிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 270.80 நிற்குது. அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ லோவை பிரேக் பண்ணால் கண்டினியூஸாக 258, 256 வரத்துக்கு சான்சஸ் வந்து ஜிங்கில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு. 860.55 ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகலை. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 867.15 வரைக்குமே போயிடுச்சு. ஹையை பிரேக் பண்ணால் 880, 890 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து புல்லிஷ் எதிர்பார்க்கலாமா எம்சிஎக்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-50% தான். அதாவது பையும் எடுக்கலாம், செல்லு எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் ரேஞ்ச் வந்து இருக்குது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஜிங்காக இருக்கட்டும், காப்பர், நேச்சுரல் கேஸ் எல்லாமே
ஒரு நியர்பை ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் இருந்தால் மட்டும்தான் பை போகும், இல்லைனா அகைன் வந்து கொஞ்சம் பை எடுத்துட்டு செல் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பை, செகண்ட் ஆஃப் வந்து செல்லிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பை, செகண்ட் ஆஃப் வந்து ஒரு செல்லிங் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.